அந்த மாதிரி நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு தடவை கவிதைகளில் பரிசு வாங்கும்போது வந்த பேராசிரியர் என்ன பண்ணார், எங்கள் பேராசிரியருக்கு தந்தையார் வந்தார் பரிசு கொடுக்க. அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் ஒரு கவிதையாக உதடு ஒட்டாமல் நீ பாடினால் உன்னை கவிஞன் என்று ஒப்புக்கொள்கிறேன்னாரு. என்னது உதடு ஒட்டாமல் பாடுறதா? நிரோட்டக யமகம்னு சொல்லுவாங்க. உடனே வந்த மயிலம் முருகன் மீது பாடுவோன்னு பார்த்தா மயிலம் ஆரம்பிக்கும் போதும் ஒட்டுதுமா, முடியும் போதும் ஒட்டுது. பா மா வா வரக்கூடாது, ஊ ஊ ஓ ஓ ஔ இதெல்லாம் வரக்கூடாது, அது சார்ந்த உரிமை எழுத்துக்கள்னு வரக்கூடாது. எங்கள் பேராசிரியர் சர்க்குண ஐயா அவர்களிடத்துல போய் நிகண்டு அப்படிங்கிற நூலை வாங்கின்னு வந்து, அது சூடாமணி நிகண்டை வாங்கின்னு வந்து மயில் மலை முருகன் இதுக்கெல்லாம் வேற சொல்லி என்னன்னு கண்டுபிடிச்சி தொடர்ந்து ஒரு 9 பாட்டு எழுதினேன். மயிலம் முருகன் நிரோட்டக யமக நவமணி மாலை அப்படின்ட்டு. அதில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா வாயில் ஒரு குச்சியே அல்லது ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டா கூட உதறு ஒட்டக்கூடாது. சித்தனை ஆள தயங்கினை சேந்தனின் சியை இளையார் சித்தன் ஐயான் என சென்றடைந்தார் அச்சிகனகனே சித்தனையாய் இளஞ்சித்தனை செற்றனை சீரடி யாசித்தன் ஐயா நளினாக்கஞ்சற்று என்கண்ணி சேர்த்திலையே. ஒரு அடிக்கு நேர் 16ன்னா 16 எழுத்து வரணும், மடக்கு அணி வந்ததே வரணும், வெவ்வேறு பொருள் வரணும், அத்தனையும் வருது.